உதயநிதியின் அநாகரிக பேச்சை கண்டிக்காத ஊடகங்கள், ஒரு தொலைக்காட்சியிலும் விவாதங்கள் இல்லை. திருமாவளவன், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் எங்கே போனீர்கள்? ஏன் இந்த மௌனம்? பெண் இனத்தை பிரதிநிதி என்று சொல்லிக்கொள்ளும் கனிமொழி எங்கே? ஊடக அறம் என்பது இதுதானா? நான்காம் துணியில் பலன் இவ்வளவுதானா? அதிமுகவோ தவேகாவோ தவறு செஞ்சா வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க. ஆனால் திமுக தவறு செஞ்சா கண்டுக்கவே மாட்டீங்க. நல்லா இருக்கு உங்க நியாயம். நெட்டிசன்கள் விமர்சனம். தமிழக அரசியலில் திமுக தலைவர்கள் பொறுப்பற்ற பேச்சுகளையும் தட்டி கேட்க வேண்டிய ஊடகங்களில் மௌனம் தற்போது பொதுமக்களின் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொது வெளியில் பேசிய அருவருக்கத்தக்க மற்றும் நாகரிகமற்ற வார்த்தைகள் தமிழகத்தை அதிர வைத்துள்ளது. அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே கூட்டத்தில் ஒரு நடிகையின் பெயரை சொல்லி கத்தியதும், அதற்கு உதயநிதி வெளிப்படுத்திய பணியை எவ்வித ஒரு பொறுப்பான அரசியல் தலைவர்கள் அழகல்ல என பலர் கண்டனம் தெரிவித்துள்ளது. தேசிய ஊடகமாக இந்தியா டுடே இந்த விவகாரத்தை தீவிரமாக கையில் எடுத்து உதயநிதியின் பேச்சை தங்களது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து வீடியோக்கள் வெளியிட்டுள்ளது. தேசிய அளவில் இந்த செய்தி பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது போதிலும், தமிழ்நாட்டில் உள்ள பிரதம ஊடகங்கள் அனைத்திலும் இந்த சம்பவம் திட்டமிட்டு இருட்டடிக்கப்படுகிறது. மத்திய மிகப்பெரிய கேள்விக்குறியாக எழும்பியுள்ளது. பெண்களுக்கு எதிராக சிறு துளி அவமரியாதை நடந்தாலும் தங்களால் தான் அதற்கு காவலர்கள் போல் ஒரு ஆளாக குரல் கொடுப்போம் என்று மேடைகளிலும் முழங்கும் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இந்த சம்பவத்தில் முற்றிலும் வாயை மூடி மௌனம் காப்பது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. அதேபோல பெற்ற மகனின் இந்த தரம் தாழ்ந்த பேச்சை கண்டிக்க வேண்டிய தந்தை மற்றும் முன்னாள் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் கண்டும் காணாமல் இருப்பது திமுகவினரின் இரட்டை வேடத்தை அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. திமுக கழகத்தின் முன்னணி தலைவர்கள் யாரும் இந்த விவகாரத்தை குறித்து மூச்சு விடவில்லை. மேலும் சமூக வலைதளங்களில் திமுகவுக்கு சரமாரியாக வீசும் கூலிப்படையினர்கள் தங்களது நடுநிலை ஊடகவியலாளர்கள் என்று கூறிக்கொள்ள சில செம்புத்தூக்கிகளும் இந்த செய்தியை பார்த்தும் பார்க்காத போல் நழுவிக் கொள்கின்றனர். ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கூட இந்த அநாகரிக பேச்சு இடம்பெறவில்லை என்பது தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் எந்த அளவுக்கு ஆளுங்கட்சியின் காலடியை அடகு வைத்துள்ளது என்பதை வெளிச்சமாகிறது. இதுவே தவேகா தலைவர் விஜயோடு அல்லது அவரது கட்சியை சேர்ந்த எவரோடு ஒரு கட்சி தலைவரை தவறாக செய்திருந்தாலோ தமிழகத்தில் அத்தனை ஊடகங்களும் வானுக்கும் பூமிக்கும் குதித்திருக்கும். அனைத்து தொலைக்காட்சி விவாதங்களிலும் அதுவே பிரதான தலைப்புச் செய்தியாக மாற்றப்படும். விஜயை மட்டம் தட்டுவதே தங்களது முழுநேர பணியாக ஊடகங்களில் மாறியிருக்கிறது. ஆனால் ஆளுங்கட்சியினர் என்ன ஆக்கிரமிப்பு செய்தாலும், எவ்வளவு அருவருப்பாக பேசினாலும் அதை தட்டி கேட்கும் திராணிக்கு அற்ற திமுகவினருக்கு தொடர்ந்து செம்பு தூக்குவதே தங்களது முழுநேர தொழிலாக மாறிவிட்ட ஊடகங்களிலும் இந்த செயல் தமிழக மக்களின் இழப்பாக பெரிதும் துரோகமாகும். தவறு எங்கு இழைக்கப்பட்டாலும் அதை தட்டி கேட்க வேண்டிய நான்காம் தூணாக ஊடகங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை அடிமைகளாக முடக்கி கிடப்பது இந்த மாநிலத்துக்கே ஒரு சாபக்கேடாக மாறியுள்ளதை அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தன் கண் எதிரே நடக்கும் அநீதிகளும் அநாகரிக பேச்சுக்களையும் தட்டி கேட்காத திராணி இல்லாத ஊடகங்கள் மக்கள் எப்படி மதிக்கப் போகின்றார்கள் என்ற கேள்வி இப்பொழுது பலமாக எழுந்துள்ளது. ஒரு தவறு நடக்கும்போது அதை தட்டி கேட்க முடியாத நியாயத்தின் பக்கம் நிற்கும் பயப்படும் கோழைத்தனமான ஊடகங்கள் நாளைய தினம் முதல்வர் விஜயை நோக்கி மட்டும் எப்படி தார்மீக அடிப்படையில் கேள்விகள் கேட்கப் போகின்றன? விஜயின் ஒவ்வொரு அடியையும் பூத கண்ணாடி கொண்டு ஆய்ந்து கேள்வி கேட்க தூண்டும் ஊடகங்களுக்கு தற்போது திமுகவினர் இந்த அயோக்கியத்தனத்தை கேள்வி கேட்க நாக்கு கூசுகின்றது என்றால் இவர்களின் நடுநிலைமை எந்த அளவுக்கு செத்து போகிறது என்பதை பொதுமக்கள் தெளிவாக புரிந்து கொள்கின்றார்கள். பொதுமக்களின் வரி பணத்தை இயக்கும் ஊடகங்களும்
நடுநிலைமை பேசும் தொலைக்காட்சிகளும் இந்த ஆளுங்கட்சியின் கைத்தடிகளாக மாறிப்போவன ஜனநாயகத்திற்கு விட மிகப்பெரிய எச்சரிக்கையாகும். உதயநிதி இந்த தரம் தாழ்ந்த பேச்சை கண்டிக்க துப்பில்லாத ஊடகங்கள் எதிர்க்கட்சியின் மக்களின் உண்மை சொல்வார்களா என்று நம்புவது முட்டாள்தனமாகும். பத்திரிகையாளர்கள் தர்மத்தை முற்றிலுமாக தூக்கி கடலில் வீசவிட்டு திமுக அரசின் தயவுக்காக விளம்பரத்துக்காக மட்டுமே இயங்கும் ஊடகங்கள் மக்கள் இப்பொழுது சமூக வலைதளங்களில் வாயிலாக கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். ஆளும் கட்சியினரை மிரட்டுவதிலும் இல்லாத குறைகளை பெரிதுபடுத்துவதிலும் காட்டும் தீவிரத்தை திமுகவினர் தவறுகளை தட்டி கேட்பதில் ஏன் ஊடகங்கள் காட்ட முடிவதில்லை? இந்த ஒரு கேள்வியை தமிழ்நாட்டில் ஊடகங்களில் போலி முகத்தை அப்பட்டமாகவும் தோளுக்கடியில் காட்டிவிட்டது. திமுகவின் அடிமைகளாக மாறிவிட்ட இந்த ஊடகங்கள் மக்கள் விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இருக்க முடியாது. மொத்தத்தில் ஊடகங்கள் இந்த ஒட்டுமொத்த மௌனத்தை பாரபட்சமாக போக்க தமிழக அரசியல் அவல நிலையை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. விஜயின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டுமென்று ஒரே நேர்கோட்டு ஊடகங்கள் ஆளும் கட்சியை சேர்ந்து நடத்தும் நாடகங்கள் அனைத்தும் இனி எடுபடாது என்பதை மக்கள் உணர்த்திவிட்டார்கள். தவறு செய்தவனை தட்டி கேட்க துணிச்சல் இல்லாத ஊடகங்கள் எதை பற்றி பேசினாலும் அதை மக்களுக்கு இப்போதே பொருட்படுத்துவதே இல்லை. நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டிய அதிகாரத்திற்கும் பயந்து ஓடும் இந்த அவல நிலை மாறும் போதுதான் தமிழகத்தின் உண்மையான ஜனநாயகமும் ஊடக சுதந்திரமும் துளிர்க்கும் என்பதை ஒட்டுமொத்த நடுநிலையின மக்களின் உறுதியாக கருதப்படுகிறது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.